தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கு உண்டான பணியிடங்களில் நம்ம நிரப்ப இருக்காங்க. ஸோ போக்குவரத்து கழகங்களில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்துக்கு சென்று டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை இப்போ இருந்தே பெற்று வைத்து கொள்ளுங்கள். ஸோ டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது மிக மிக எளிது, கண்டக்டர் லைசன்ஸ் வாங்குவது அவ்வளவும் சுலபம் கிடையாது. ஸோ நீங்கள் கண்டக்டர் லைசன்ஸ் பெறுவதற்கு உங்கள் அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தில் சென்று நீங்கள் வாங்கணும். ஸோ அதற்கு மிக முக்கியமானது இந்த ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட். ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஜான் ஆம்புலன்ஸ்க்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. ஸோ ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாக மட்டுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்டை பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் போக்குவரத்து துறை வந்து பார்த்திங்கன்னா எக்காரணத்தை கொண்டும் தனியார் மயம் ஆகாது அப்படின்ற அறிவிப்பை போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகங்கள் தனியார் வசம் எதுவுமே கொண்டு போக மாட்டேன் அப்படின்ற தகவலையும் எஸ் சிவசங்கர் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. எம்டிசி மாற்று பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்ப புதிய திட்டம் மத்திய அரசு அனுப்புமா அந்த திட்டம்ன்றதை நம்ம பார்க்கலாம். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தில் ஓட்டுநர் நடத்துனர்களாக பணியாற்றியோரில் சிலர் பணியின் பொழுது ஏற்பட்ட விபத்துகள் மற்றும் உடல்நல பிரச்சனைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 40 முதல் 60% பேர் உறுப்பு பாதிக்கப்பட்டவர்களுக்கு டீசல் பம்புகளில் பண்டக சாலைகளில் இலகு பணி வழங்கப்படுகிறது. அதே போல் நேர காப்பாளர், காவலர், ஸோ இந்த மாதிரி பணியிடங்கள் எல்லாமே இருக்காங்க பார்த்தீங்களா. இந்நிலையில் மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் மாற்று பணி செய்வோரை தனித்தனியாக அழைத்து பழைய பணிக்கு உடனடியாக திரும்ப வேண்டும், இல்லாவிட்டால் விருப்ப ஓய்வு பெற்று செல்லலாம் என கூறி வருகின்றனர். மீண்டும் பழைய பணிக்கு திரும்ப விரும்புவோருக்கு மாற்று பணி வழங்குவதை நிறுத்தி வருகின்றனர். இதனால் அவர்களின் குடும்பம் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. மாற்றுப்பணியாளர்கள் கூறியதாவது, மாற்றுப்பணி செய்வோருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை வந்துட்டுருக்கு. பலருக்கு கை கால்களில் செயலிழப்பு, புற்றுநோய் மற்றும் எலும்பு முறிவு, நரம்பு தளர்ச்சி மற்றும் உள்ளிட்ட பாதிப்பு பிரச்சனைகள் உள்ளன. இதனால் அவர்கள் தொடர்ந்து பேருந்துகளை ஓட்டினாலோ நடத்துனர் பணி செய்தாலோ மயக்கம், மலிப்பு, மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்நிலையில் தான் உடல் தகுதி இழப்பு சம வாய்ப்பு சட்டத்தின்படி மருத்துவ குழு அறிக்கை அடிப்படையில் சம்பள பாதுகாப்புடன் மாற்றுப்பணி வழங்கப்பட்டு வந்தது. இனி மாற்றுப்பணி கிடைக்காது, பணி செய்ய இயலாதோர் ஓய்வில் செல்லலாம் என மேலாளர் இயக்குனர் தெரிவித்துள்ளார். இதை சட்டப்படி அணுகுவோம் என்று ஆலோசிக்கின்றனர். ஸோ இனி வரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் இந்த மாதிரி இஷ்யூவையும் நம்ம எதிர்பார்க்கலாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் நமக்கு ஒரு மிக முக்கியமான தகவலை கொடுத்துருக்காரு. என்ன சார் அந்த தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒருங்கிணைந்த குறைகள், ஏதாச்சும் குறைகள் நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் குறைகள் தெரிவிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று அறிமுகப்படுத்தியிருக்காரு. 1800 599 1500. தலைமை செயலகத்தில் மாண்புமிகு போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ் சிவசங்கர் அவர்கள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பயணிகளுக்காக குறை மற்றும் புகார் தீர்வு உதவி எண் அரசு பஸ் திட்டங்களை துவக்கி வைத்தார். ஸோ உடன் போக்குவரத்து துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் எஸ் கோபால் இவர்களும் இருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் இதை நடைமுறையில் கொண்டு வருத்தார். ஸோ இனிவரும் காலங்களில் போக்குவரத்து கழகத்தில் டிரைவர் மற்றும் கண்டக்டர் பணியிடங்களை விரைவில் எடுப்பார்ன்றதை நாம் பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். வீடியோ பிடித்திருந்து நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.